வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம் தான். உங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல முடிவுகள் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுனாலதான். நீங்க நல்லா இருந்ததுனால இல்ல. இவன் கூட பழகப்படாது, இவன் கூட சேரப்படாது, இவன் வீணா போனவன், இவன் விளங்கா, இவன் கூட போனா நம்ம படிப்பு கெட்டு போகும், இவன் கூட போனா நம்ம வாழ்க்கையே கெட்டு போகும். இதெல்லாம் எதுல இருந்து வந்துச்சு? ப்ராப்ளத்துல இருந்து வந்துச்சு. நீங்க பிரச்சனைகளை வரவேற்க தயாராக இருந்தால் நீங்கள் அடுத்தவர் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும். டோன்ட் லுக் ஃபார் சொல்யூஷன்ஸ். இந்த உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் மகா போர். யோசிச்சு பாருங்க, இந்த 2 ஒயரை இப்படி தேய்ச்ச உடனே ஒரு தீ வரணும். இதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பாடுபட்டு எத்தனை தடவை அதை பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கேரக்டர் பத்தி பேசும். அவர் என்ன 1000 முறையா எத்தனையோ முறை அந்த பல்பை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. எவ்வளவு போர் அடிச்சிருக்கும். தினமும் போவாரு, திருகுவாரு, எரியாது. சரி டீ குடிச்சிட்டு வந்து திருகுவாரு, எரியாது. திடீர்னு எரியும், பக்குன்னு போயிடும். இதுக்கு பேசாம விட்டுட்டு போய் தொலைஞ்சலாமே. பண்ணுனது திரும்ப திரும்ப சரியா பண்றது வரைக்கும் போர் அடிக்கும். போர்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கன்சிஸ்டன்சிக்குள்ளேயே வர முடியும். ஹேண்டில் போர்டு லைஃப்ல எல்லா மொமெண்ட்டும் மேஜிக்கல் மொமெண்டா இருக்கும்னு நினைக்காது. எப்ப நீங்க போர்டை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றீங்க முடியுது உங்களால, அப்பதான் நீங்க ஒரு நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ண முடியும். சுத்தி அதே 4 வேலை தான் இருக்கணும். கணக்கு பார்க்கணும், எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் பண்ணணும், டெக்னாலஜி மேனேஜ் பண்ணணும், பிசினஸ் கொண்டு போகணும், டிஸ்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும், அரசியல் பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதேதான் ரிப்பீட் முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். ஆனா அதுல நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கிறதா முக்கியம். அதுல எவ்வளவு கன்சிஸ்டன்டா நீங்க இருக்கீங்கிறதா முக்கியம்.